ஸோ ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படிக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்டார்டிங்ல மைக் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இது என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சீக்கிரம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படி ஆகுது, ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஆகுது, அடுத்து போக போக கரெக்ட் ஆகிக்கிறது. அண்ட் இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டுக்க மாட்டோம், ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் நமக்கு ஃபீவரு முடியல அப்படின்னு. ஸோ அதனால நேற்று ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு தான் வந்தா. இன்னைக்குதான் நமக்கு ஃபீவர் தான். எதுக்காண்டி இன்னைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க 12 hours சேலஞ்ச் பண்ணி போடுங்க ரைட்டோல அப்படின்னு. இப்பதான் நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகனாலும் நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் எத்தனை மணிக்கு ஓட்ட ஆரம்பிச்சோம்னா 9:55 கரெக்டா எடுத்தோம். 10 மணிக்கு எடுத்திருக்கோம். நம்ம எவ்வளவு நேரம் ஓட்டணும்னு அப்படியே போக போக பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வேற எதுவுமே கேட்கல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ அந்த வீடியோ வரும், அதை பாருங்க. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:50 ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம பைக் எடுத்து 2 மணி நேரம் ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம்னா செங்குன்றம் ரெட் ஹில்ஸ்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். இந்த ஏரியா போது எங்கே இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இந்த ஆர்டரை நான் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஆர்டரு, 18 கிலோமீட்ரு. இங்கே என்ன ஒன்றா ரிட்டன் ஆர்டர் வர்றது கம்மி, ரிட்டன் ஆர்டர் வரவே வராது. நாங்கள் இதெல்லாம் சென்னைக்கு அவுட்ரு, இதெல்லாம் சென்னை அவுட்டில் இருக்கனால ரிட்டன் ஆர்டர் அவ்வளோ மேக்ஸிமம் வரவே வராது. நான் அது பார்க்காம நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா 220 ரூபா, 212 ரூபா, 220 ரூபா கொடுத்தாங்க. இப்போதைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 265 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஆப்பில் காட்டுறது 265 கமிஷன் போக. நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா, இந்த ஒரே வருஷம் கால்குலேட்டர் ப்ளஸ் 220, கிட்டத்தட்ட 300 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 300 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். அவனுக்கு ஆப்பில் காட்டுறது 265 ரூபா. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த கஸ்டமர் வந்து மெயினாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம 3 நாளைக்கு போட்டுக்கோ சப்ஸ்கிரிப்ஷன் 29 ரூபா, அன்லிமிட்டட் ரைட்ஸ்னு போட்டிருந்தது. ஸோ உடனே அதை போட்டாச்சு. நம்ம ஒரு நாளைக்கு 19 ரூபா கேட்டாங்க. ஓகே மக்களே, இந்த இடத்துலயுமே மைக் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஹீரோ 8 யூஸ் பண்றோம். ஸோ அதை கொஞ்சம் சீக்கிரம் மாற்றணும். அதுக்காண்டி டெய்லி வேலை போய் கேமராவை மாற்றணும். இது வாங்கி கிட்டத்தட்ட 2017 வாங்கினது, இப்போ 2025, 8 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப கரெக்ட், மைக் வந்து கரெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணனே தெரியல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்குன்றத்துல வந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். நானுமே ரிட்டர்ன் ஆர்டர் வராதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டா புனல் சிறை இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. நானும் அந்த கஸ்டமரை தேடிக்கிட்டே இருக்கேன். கால் பண்ணாலும் பிஸி, வேற யாருக்குள்ளேயே தொடர்புல போன இருக்கு. நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில வந்தார் ஒரு மலையாளம். அவர் வந்துட்டு தம்பி சாரி தம்பி, லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது. நான் நீங்க பேசுங்க, ஒரு போன் அட்டன் பண்ணிட்டு தம்பி கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண போறேன், நீங்க வருவீங்களாலும் தெரியாது, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னே சொன்னேன். சாரி தம்பி அதுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு. கரெக்டா எங்கன்னா கீழ்பாக்கத்துல இருந்து நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இது பண்ணோம்னா, சரி கீழ்பாக்கம் போயாச்சு, இங்க இருந்து ஒரு ராயபுரமோ இல்ல பாரிஸோ ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ஃபீவர் வந்து ரொம்ப இதாயிடுச்சு, வெயில் வேற அடிக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிங்கிறது சரி வீட்டுக்காவது போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் பாக்கியில கரெக்டா கீழ்பக்கத்துல வந்து பக்கம் தான் பிஜி ஸ்டேஷனுக்கு ஒரு ஆர்டர் அடிச்சாங்க. அப்புறம் பிஜி ஸ்டேஷன் போனா அங்க இருந்து எங்க அடிச்சாங்கன்னா பல்லாவரம் அடிச்சிட்டாங்க. பல்லாவரங்கு 16 கிலோமீட்டர் போட்டு 300 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதை சைட்ல ஆட் பண்றேன். 300 அடிச்சாங்க. நானும் யோசிச்சேன், சரி ஒரு நாள் இந்த காட்சியோட வேலையை பார்த்துருவோம், நாளைக்கு மொத்தமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பல்லாவரம் கிளம்பிட்டேன். ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா பல்லாவரத்தில் இருக்கோம். என்னோட அப்போ தான் பேரிஸ்லேருந்து இதுக்குள்ளேயும் பல்லாவரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன்லேருந்து இங்கே பல்லாவரம் அடிச்சு விட்டாங்க 250 ரூபா. ஆனால் கஸ்டமர் 300 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு.
இப்போ வீட்டு சைடு அப்படியே ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா போகலாம் பார்த்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 14 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. மறுபடியும் இந்த சைடே நீ அடிச்சுட்டு போனாங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு முதல் அது இந்த சைடு தான் போகுதுன்னு தெரியாது, நம்ம வீட்டு சைடு போகுதுன்னு நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அடுத்து மேப்பில் நானும் போய் பார்த்தா அது இந்த சைடு அன்றைக்கே மறுபடியும் போகுது. அது கேன்சல், மறுபடியும் போய் ஆர்டரை கேன்சல் கொடுத்துட்டு இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு பக்கம் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அப்படியே போக வேண்டியதுதான். ரொம்ப முடியலை. நானும் எப்படி நினச்சோம்னா அந்த பாரிஸில் லாஸ்ட் ஆர்டர் வந்து இறக்கி விட்டோமா, இறக்கி விட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம், வீட்டு சைடு எதுவும் ஆர்டர் போட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தான் நினச்சி தான் நான் போய் பார்த்தேன். அதுக்குள்ளேயே திடீர்னு 16 கிலோமீட்டர் ஆர்டர்னு போட்டாங்க. ஸோ அப்படி நானும் கிளம்பி வந்துட்டேன். 16 கிலோமீட்டருங்கல சரி போவோம். வீட்டுக்கு போனாலும் இப்போ படுத்தாலும் தூக்கமும் வராது. அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாளாவது இதே மாதிரி நாளைக்கும் முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எடுத்துக்கிடுவோம், நாளைக்கு நாள் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்றைக்கே வந்துடும். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2. இந்த வீடியோ வந்து இன்றைக்கே வர வாய்ப்பு உண்டு. 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டோம்னா இன்றைக்கே போட்டுரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சப்போஸ் 5 மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ நாளைக்கு வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் நேற்று வீடியோ போடலைன்னு. ஸோ நேற்றுங்கிறது இன்றைக்கி தான், ஏன்னா இந்த வீடியோ நாளைக்கு தானே நம்ம போடுவோம், அதனால நான் நேற்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எப்போவுமே இன்றைக்கி எடுக்க வீடியோ தான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம், உடனே அப்லோட் பண்ண மாட்டோம்ல. இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு அப்படியே தான் போடுவோம். அதே மாதிரி முந்தானத்தைக்குள்ளே தான் நேற்று போட்டு விட்டேன். நேற்று எடுக்கலையா, நேற்று எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி போட்டிருப்பேன். நேற்று நம்ம எந்த ஒரு ஆர்டருமே இதுவுமே பண்ணலை ஃபீவருங்கனால. அதனால் நேற்று வந்து ஓட்டாதனால சரி இன்றைக்கி வீடியோ வராத மக்களே நான் காலையில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து நம்ம நாளைக்கு போஸ்ட் போடுவோம். 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாளைக்கு 5 மணிக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? டைம் கரெக்டாக 2:10 ஆயிடுச்சு, 2:08. பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிலேஷனும் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகலாம் பார்த்தேன். வேண்டாம் எதுக்கு இந்த காட்சியை வச்சுக்கிட்டு வீட்டை பார்த்துப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இதுலேருந்து நேராக போய் ரைட்டு திரும்பினோம்னா அவங்க வீடு பக்கம்தான். அத்தை வேணும், அதான் நான் யோசித்தேன். ஃபீவரும் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வைக்கணும், சாப்பாடு அது இதுன்னு போனால் சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டுன்னு நான் வாட்டில் கிளம்பிட்டேன். ஸோ ஓகே மக்களே, அப்படியே போக வேண்டியதான். ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த காலேருந்து எதுவுமே சாப்பிடல, எந்திரிச்சோடனே அப்படியே வந்தது தான். எந்திரிச்சோடனே எனக்கு நான் நினச்சது நாளைக்கு வீடியோ கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி ஓட வேண்டியதாக போச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகி நல்லா இதாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனாலேயே இது மாதிரி கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாதவங்கலாம் கேட்குறீங்க, ஒவ்வொரு கேள்வி கேட்குறீங்க என்னையும் மதித்து. அப்படிங்கும்போது நம்மளும் இனிமேல் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 306 சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு. இப்போ சும்மா உள்ளே போய் பார்த்தேன் 311 இருக்குது. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படியே பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ணணும். எல்லாம் உங்கள் கையிலையும் இருக்குது. நானும் அதே மாதிரி டெய்லி வீடியோ போடுதேன். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. ஸோ ஓகே, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே மகளே, டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கே போகல. இப்போ எங்கே இருக்கோம்னா அண்ணா நகரில் இருக்கோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபீவரு. நானும் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால வீட்டுக்கும் போக முடியாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 9 மணி நேரமாக ஓட்டுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பைக் ஓட்டினால தெரியலை, வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் ஃபீவராக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஓட்டிட்டேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும் அண்ணா நகர்லேருந்து. சரி என்னென்னு பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுறேன். அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பைக் ஓட்டியிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, இன்னும் பார்க்கல. ஓகே, அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 11:10 கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஓட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம்லாம் ஓட்டலை. நம்ம கரெக்டாக ஒரு 6:15 போல் நம்ம ஆஃப்லைன் போயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியலை. அப்படியே சரி வீட்டில் போய் தூங்குவோம், 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்னத்தை ஓட்ட அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் அடித்தாங்க, நம்ம போகல, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு. ஸோ அது இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது இன்றைக்கின்னு தெரியாது. வந்து பார்க்கல பெரியப்பெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருந்தால நானும் அப்படியே அவங்க கூட ஒட்டிக்கிட்டே போயிட்டேன். ஸோ நீ காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லையா, அங்கே மட்டன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் போட்டாங்க. நல்லா அறைய விட்டு ஒரு 9:30 போல் வீட்டுக்கு வந்து சரியான மழை. 9:30க்கு வீட்டுக்கு வந்துட்டு கோகுலில் இருக்க வீடியோலாம் ஃபோனில் ஏற்றுட்டு பார்த்தா மைக் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கடைசியாக எண்டிங் வீடியோ வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ரேபிட்டோவில் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து 1075 ரூபா காட்டுதா. நம்ம கையில் இன்றைக்கி எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா 1268 ரூபா எடுத்திருக்கோம். இதில் சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவே பண்ணல, 35 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கல 933 ரூபா வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கழிக்கணும் 29 ரூபா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருந்தோம்ல, அந்த பேர் சப்ஸ்கிரிப்ஷன், அது வாயில் வர மாட்டேங்குது சீக்கிரம், அது போட்டிருக்கோம். ஸோ ஒரு 900 ரூபா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஓட்டினதில் 900 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் இது போக நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் உங்களை வந்து நான் ரேபிட் ஓட்டு, ஸ்விக்கி ஓட்டு, சொமோட்டோ ஓட்டுலாம் சொல்ல போகிறேன். அப்படி நீங்கள் எதுவும் ஓட்டினீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டு ஓட்டினீங்கன்னா கீழே என்னோடய ரெஃபரல் கோடு கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விக்கி சொமோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் தருவாங்க. ஸோ எனக்கு கீழே இல்லை, யார் கீழேனாலும் ஸோ எனக்கு கீழே சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆகஸ்ட்டில் ஒரு ரைடு போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட்லாம் பத்தாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேரில் வச்சிங்கன்னா முடியும். ஸோ அதனால் கீழே ரெஃபரல் கோடு கொடுக்குறேன். ரேபிட்டோ, ஸ்விக்கி, சொமோட்டோ எது ஓட்டாலும் என்னோடய ரெஃபரல் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வில்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஆளில் போட்டுக்கோங்க. மணி 11 தூங்கிட்டு மறுபடியும் காலையில் ஓட்ட வேண்டியதான். ஸோ நாளைக்கு ஃபீவர் எதுவும் இல்லாட்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன், இல்லாட்டி படுத்து தூங்க வேண்டியதான். அண்ட் இந்த மிஷின் வந்து ஃபெயில்டு தான். அவர் 12 மணி நேரம் ஓட்ட சொன்னார், நம்ம 8 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீவர்லாம் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக 12 மணி நேரம் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் எல்லோரும் போய் தூங்க. அண்ட் நான் தூங்குறேன். குட் நைட்.